வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் பால், தயிர், கேரட்லாம் துருவி சேர்க்கறதுனால ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி 2 டம்ளர் அளவு எடுத்துருக்குங்க. நம்ம சாதம் வடித்து கூட தயிர் வச்சு தாளிக்கலாம். இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு பச்சரிசியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அரிசியில் தண்ணி சேர்த்து நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா சாதம் வடிக்கலாங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. நம்மளுக்கு என்ன தயிர் சாதம் நல்லா குழைய வரணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்துருக்குங்க. இப்போ நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். பச்சரிசி அடி பிடிக்குங்க. நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சாதம்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. சாதம்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தயிர் சாதத்துக்கு கருவேப்பிலை நிறைய போட்டு தாளித்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தூள்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுருங்க. நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா இந்த பெருங்காயத்தூள் வாசனை இருக்காதுங்க. நம்ம இந்த டைம் தான் சேர்க்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தழையை கிள்ளி போட்டிருக்கேன். இது கூடவே சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குங்க. நான் இது கடைங்கெல்லாம் வாங்கலை, வீட்டிலே புறக்குத்தி வச்ச தயிர் தான். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா மழை காலங்களில் சளியும் பிடிக்காது. தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தயிரோடு சேர்த்து சாதத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காய்ச்சின பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி தயிர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழப்பாக வேணுமோ அந்தளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கிண்டி வச்சுங்க. பாலும் தயிரெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தாளித்து வச்சுருக்கிறது நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம். 1 கேரட் துருவி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். மழை காலங்களில் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது கூடவே பருப்பு துவையல், மாங்காய் பச்சடி, இல்லாட்டி உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.